ஒரு வாழ்க்கையை பார்ப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் தேடுகிறார். மாப்பிள்ளை கணவர் தேடுற நேரம் நல்லவர்கள் இருப்பாங்க, மிஸ் பண்ண கூடாது. ஆனா ஃபாத்திமாவோட மென்டாலிட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். சின்ன வயசு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யார் சொல்ல நான் முடிக்கிறேன், இல்ல அபூபக்கர்ன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உமர் பின் கத்தாப் வந்தாங்க, யார் சொல்ல நான் முடிக்கிறேன் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய மகள் யாருமே விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை இல்லப்பா, அவ பத்தி தெரியும், அவ கொடுக்கறதுக்கு யாருன்னு தெரியும். அலி பின் அபி தாலிபை கூப்பிட்டு சொன்னாங்க. அலி பின் அபி தாலிப் கேட்கிறார், ஓகேண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய திருமணம், ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய திருமணம். நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு வாப்பா அவர் வாழலன்னு வைங்க, அவர் உப்பையும் சோறையும் சாப்பிட்டு மூட்டை, அதாவது மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் அவருடைய கல்புல ஒரு பகுதியில் இருக்கும், என்னோட பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்கள நல்ல வைக்கும். சில பேர் பெரிய பெரிய வாகனங்கள் எடுத்து போட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு பஸ்லயே போலாம், நாங்க அதுல எல்லாம் பழகின உடம்பு, ஆனா எங்க பிள்ளைகளுக்கு தான் கூடாது, எங்க பிள்ளைகளுக்கு தான் பிராடம். உண்மையாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை எவ்வளவு அஞ்சினாங்க என்பது அந்த திருமணம் காட்டுது. உலகத்தில் நடக்க இருந்த மிக அற்புதமான திருமணம் என்றா அந்த திருமணம். ஏண்டா ரசூலுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் சல்லி வாங்கி இருந்தவர்கள் அல்ல, அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் இல்ல, சல்லிக்காக பேசுறவர்கள் அல்ல. சொல்லுவாங்க, ராஜாக்கு பக்கத்தில் இருந்து ராஜா சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுவாங்க, சிங்களத்தை சொல்லுவாங்க வந்தி பட்டை ஓண்டுவாங்க. ராஜா பக்கத்துல இருந்துட்டு பேசுறதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டே இருப்பாங்க. ஓ ராஜா, நீங்க சொல்றதை விடவா அப்படின்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அப்படி யாருமே இருக்கல. அவர்கள் ஒரு திருமணத்தை ரெடியாக்கணும்டா ஜஸீரத்துல் அரபே பார்க்காத ஒரு திருமணத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு நடத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் விரிப்பை விரித்தார்கள். ஒரு எளிமையான திருமணம். நீங்கள் புகாரி முஸ்லிமை பிரட்டி பார்த்து உங்களுக்கு தெரியும். அலி பின் அபி தாலிபு கேட்டாங்க, அலி வலிமாவுக்கு என்ன இருக்குது? யா ரசூலல்லாஹ், கனிமத்தில் கிடைச்ச அந்த போர் கவசம் இருக்குது, அதோடு ஒன்றுமில்ல ரசூலுல்லாஹ், ஒரு ஒட்டகத்தை தர்மம் கொடுக்கறாங்க. ஒரு ஹதீஸ்ல வரும். இன்னொரு செய்திகளை அதை கொண்டு போய் மார்க்கெட்ல நின்றுட்டு விற்கிறார். உஸ்மான் பின் அஃபான் வர்றாங்க, எவ்வளவுன்னு கேட்கறாங்க, 400 என்றார். 400 என்றார். ஏன் அலி விற்கிறீங்கன்னு கேட்கிறார். நான் ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கல்யாணம் முடிக்க போறேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிக்க போறேன். அப்படியா? அவர் வாங்குறார். வாங்கி விட்டு சொன்னார், இது கல்யாண கிஃப்ட். அந்த 400 கொடுத்து விட்டு இதையும் வாங்கி விட்டு கிஃப்ட் என்றார். சுபஹானல்லாஹ். ரசூலுடைய மருமகன். ரசூல் எதை தேடினார்? தன்னுடைய மகளுக்கு எதை தேடினார்? துனியாவையா தீனையா? துன்கல் மரா லிஅர்பா, 4 காரணத்துக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா.